எண்ணெய் கிணறுல எண்ணெய் எல்லாம் வந்து வர்த்தகம் இந்தியாவுக்கு வருது, எல்லா நாடுகளுக்கும் போகுது. அந்த காசு வந்து எங்க போகுது அப்படின்னா, நேரா அமெரிக்காவுக்கு போகுது. அங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு சின்ன இது. ஈராக்ல என்ன பண்ணான், சவுதியில என்ன பண்ணான், இங்க என்ன பண்றான்? சரி, இது எல்லாத்தையும் வந்து பூரா வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், திடீர்னு நல்ல பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது அடிப்பான். இஸ்ரேல் வந்து ஆயுத பலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு. அந்த ஆயுத பலத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கம்பேரிட்டிவ் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, எஸ்டின் ஃபைல வச்சு வந்து ரொம்ப பரபரப்பாக்குனான்னா, அவனை வந்து ட்ரம்ப் வந்து நீ சின்ன பிள்ளையில பூரா சிதைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸான தண்டனை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரம்ப் ஒன்றும் செய்ய முடியாம, எப்பா நான் வந்து உன்னை போர் நிறுத்தம் தான் பண்ண சொன்னேன், நீ திருப்பி அடிக்காதுன்னு சொல்லல. ஈரான் அடிக்கல, லெபனான் அடிக்கிறான் இஸ்ரேல். நீ லெபனான் அடிச்சா நான் அடிப்பேன்னு சொல்லி இங்கே தேடி வந்து அடித்து வரலாற்றில் முதல் முறையாக முத்திரை பதிச்சது ஈரான். அப்போ நான் எப்படி திருப்பி அடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம திருப்பி அடிச்சிட்டாங்க. லெபனான் ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெபனான் இதுக்குள்ளே சேர்ந்தது, எங்கள் பேச்சுவார்த்தையில் லெபனான் சேர்ந்துருக்கு. இப்போ இன்றைக்கி புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவும் அதில் சேர்ந்துருக்கு. இஸ்ரேல் வந்து காசாவை தொட்டாலும் நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவு தமிழா. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இடையான போர் முடிவுக்கு வர்ற மாதிரியும் இருக்குது. திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் வந்து அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி பேசுவதும், போர் நின்று விட்டது என்று சொல்வதும் இப்படியாக இருக்கிறது. உண்மையில் அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத திரு கசாலி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இஸ்ரேல் மேலே ஈரான் கடுமையாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ என்னதான் அந்த சூழல் அங்கே நடக்குது சார்? போர் எப்படி சார் நிற்கும்? ஒரு விஷயந்தான், போர் ஆரம்பிச்சது யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போ சமாதானம் யார் பண்ணணும்? போர் யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க வந்து சரி ஓகே கொஞ்சம் இறங்கி வரணும், இவங்க கொஞ்சம் இறங்கி வரணும், மாற்றி மாற்றி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. நீ வந்து எப்படி பார்த்தாலும் நான் அடித்ததான் கரெக்டு, நீ அடி வாங்கினதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருந்தால், அடி வாங்கினவன் வந்து அடித்தவனோட இப்போ வந்து ஓரளவு பலசாலின்னு சொல்லி ஓரளவு நிரூபிச்சிட்டாங்களா? இதே கண்டிப்பாக ஈரான் வந்து அமெரிக்காவில் போய் அடிக்கலை, அந்த அளவுக்கு பலசாலி இல்லை. ஈரான் இடத்துல தேடி வந்து அடிக்கும்போது என்னதான் லாஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இயற்கை அரண் ஏற்கனவே பேசியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான இயற்கை அரண். சரி, இவங்களுக்கு வந்து இஸ்ரேலை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் நிறைய பாடம் படிச்சிருக்காங்க. பிஹெச்டி பண்ணும்போது என்ன செய்வோம், வந்து நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து படிப்போமா? ஆமாம். யாரெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பூச்சியை பற்றி என்டமாலஜி அப்படின்னு துறையில் ஒரு பிஹெச்டி பண்ணுறாருன்னா, என்னென்ன பூச்சியெல்லாம் யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா, என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும். அதே மாதிரி நமக்கு வந்து இன்ஜினியரிங் எடுத்தாச்சுன்னா அதில் என்ன பண்ணிருக்கேன், இப்படி எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? இந்த மாதிரி அமெரிக்காவை பற்றினா நேரடி அனுபவத்தில் புரிஞ்சுதான். இப்போ வந்து அவன் பிஹெச்டி படிச்சிருக்கான் அமெரிக்காவோட பழகுனதுல. அமெரிக்காவை என்ன பண்ணியிருக்கான், ஏன்னா அமெரிக்கா வந்து சுற்றியே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈராக்கில் என்ன பண்ணான், லிபியாவில் என்ன பண்ணான், சவுதி அரேபியாவை எப்படி மிரட்டி வச்சுருக்கான், யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, ஓமானு, இது எல்லாத்தையும் எப்படி வந்து குவைத் வரைக்கும் எப்படி மிரட்டி வச்சுருக்கான். ஓகே, அப்புறம் ஈராக் இருக்குல்ல, அதில் சதாம் ஹுசேன் வந்து அது தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு டம்மி ஆட்சியாளரை வச்சு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு முக்கியமாக இருக்கு இல்லையா? அவன் வந்து எண்ணெய் கிணறுல எண்ணெய் எல்லாம் வந்து வர்த்தகம் இந்தியாவுக்கு வருது, எல்லா நாடுகளுக்கும் போகுது. அந்த காசு வந்து எங்கே போகுது அப்படின்னா, நேராக அமெரிக்காவுக்கு போகுது. அங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, ஒரு சின்னது. அங்கே காசு போகுது. அங்கே வந்து ஈராக்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தில் வர்ற பணம் பூரா அமெரிக்காவில் இருக்குமா. இங்கே வந்து இவன் சம்பளம் கொடுக்குறதுக்கும், ஆஃபீஸ் சம்பளம் கொடுக்குறதுக்கும், மிலிட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்து இவன் வந்து மாதம் மாதம் பில் எழுதி, ஐயா நலமா இந்த சமூகத்தில் இங்கே இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். ரைட்டு ஓகே, அங்கேருந்து பணத்தை அனுப்புவாங்களாம். மிச்ச பணம் பூரா அங்கே இருக்குமா. ஓகே, ஈராக்கோட தலையெழுத்து யோசிச்சு பாருங்க. அப்படி லிபியா கிட்டத்தட்ட அப்படித்தான். லிபியா வந்து கடாஃபி இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துச்சு. சரி, கடாஃபியோட மகன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி வந்து தேடி பிடிச்சி அவனையும் வந்து 2 மாதம் முன்னாடி பொறுத்துட்டாங்க. அப்போ அந்த கடாஃபி அந்த சம்மந்தப்பட்ட வாரிசு யாரும் இல்லை. ஆனால் அங்கே ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்க, சலாம் போட்டுருக்காங்க. ஐயா நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு சலாம் போட்டுருக்காங்க. அப்போ ஈரானையும் அதே மாதிரி நினச்சாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் தாண்டி அடிச்சிட்டாங்க. அப்போது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஈராக்கில் என்ன பண்ணான், சவுதியில் என்ன பண்ணான், இங்கே என்ன பண்ணுறான். சரி, இது எல்லாத்தையும் வந்து
பூரா வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், திடீர்னு நல்ல பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது அடிப்பான். அப்போது அடிக்கும்போது நம்ம நார்மலாக வெளியே உட்காந்து டெஹரானில் வெளியில் வந்து அரண்மனையில் உட்காந்து நம்ம பேச முடியாது. நம்ம வந்து பங்கருக்குள்ளே வந்து பேசுவோம். சரி, இவன் பங்கருக்குள்ளே தான் பேசுகிறான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா ஈரானில் எக்கச்சக்கமான உளவாளிகள் அந்த டைமில் 40,000 பேரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி 30,000 பேருக்கு மேலே தூக்கில் போட்டிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட வெளிவந்த ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இதெல்லாம். நிறைய வந்துருச்சு. 30,000 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. ஓ எப்போ? கடந்த ஒரு டிசம்பர்லேருந்து. ஓ 5 அவ்வளவு உளவாளிகள் மக்கள் மாதிரி பொதுமக்கள் மாதிரி ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாட்டில் 47 வருஷமா வந்து இது பொருளாதார தடை, வறுமை, காசு இல்லை, அப்புறம் பேராசை, இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு உனக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு 30,000 சம்பளம் வாங்குறோன்ட்ட, சரி இதெல்லாம் நீ பண்ணிட்டு மாதம் வந்து உனக்கு 30 லட்ச ரூபா கொடுக்குறேன். ஐயா சூப்பராச்சு. 30,000 எங்க 30 லட்சம் எங்க? 30,000 போல 60,000 கொடுத்தாலே ஓ ஐயா நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படி காசு அள்ளி இறைக்கிறதுல நம்பர் 1 வந்து மொசாடு, அப்புறம் அடுத்து சிஐஏ. இவங்களுக்காக எக்கச்சக்கமான பேர் வந்து உளவாளியாக இருக்காங்க. அப்படின்னா அதை வந்து தாண்டி ஓகே இப்போ உளவாளி வச்சுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறாங்க. அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பார்த்து அதில் தூக்கில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் கடைசியில் மாசா அடுத்து எல்லாத்தையும் தூக்கில் போட்டு முடித்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லி தான் பங்கரில் உட்காந்தாங்க. அவங்க வந்து பங்கர் பஸ்ட்டை போட்டு அடித்தாங்க. அந்த டைமில் 930 குண்டு, அதில் பங்கர் பஸ்ட்டும் அடக்கம். அது வந்து 220 அடி வரைக்கும் போகும். இவங்க பங்கர் எவ்வளோ வந்திருக்கும், அதிகபட்சமாக அந்த இடத்துல வந்து ஒரு 100 அடி கீழே வந்திருக்கும். அது வந்து பங்கர் பஸ்ஸில் அந்த தலைமை எல்லாம் போயிடுச்சு. அப்போ இவங்க இன்னைக்கு வந்து அந்த தலைமை போனதும் 150 குழந்தைகள் இறந்ததும் அப்படிங்கிற அந்த சுவடே இப்போ அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. போற எப்போ நிறுத்துவாங்க பேசுகிறாங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ இந்தியாவுக்கு என்ன வயிற்று வலி, அங்கே 168 குழந்தைகள் செத்ததோ அல்லது அயத்துல்லா அலி கமேனி செத்து போனதோ, கூட இருந்த இன்னும் ஒரு 47 தலைவர்கள் ஐஆர்ஜிசி அது நேவல்லேருந்து எல்லாத்தையும் தலைவர்கள் செத்ததோ நமக்கு பிரச்சனை இல்லைங்கிறத தாண்டி நமக்கு தேவை என்ன, ஹர்மோஸ் வந்து வெளியே விட்டால் தான் நமக்கான கேஸும் ஆயிலும் கிடைக்கும். அப்புறம் நமக்கான இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து அரபு நாடுகளுக்கு போகிறதுக்குள்ள ஹர்மோஸ் வேணும், திறந்துருக்கணும். அவன் ஹர்மோஸ் இறுக்கி பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கோட இது. சரி, இப்போ அவன் எல்லாத்தையும் பாடம் படிச்சுக்கிட்டான்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே மலைக்கு கீழே, மலையே வந்து கிட்டத்தட்ட 500 அடி 1000 அடி அப்படின்னு சொல்லி ஹைட்டில் இருக்குது. மலைக்கு கீழே வந்து 200-300 அடிக்கு கீழே அப்படி வந்து எலி குடைஞ்ச மாதிரி சுரங்கம் தோண்டி அதில் வந்து ரொம்ப அகலமாக நல்ல அகலமாக போட்டு அதில் வந்து எப்படின்னா காங்கிரீட் போட்டு பயங்கரமாக பண்ண வேண்டியது. ஏன்னா மணலாக இருந்தால் தான் மணல் சரிஞ்சுன்னு சொல்லலாம். மலை தானே, மலைக்கீழே எப்படி இருக்க போகுது. ஸோ அதனால் அழகாக அப்படி எல்லாம் போட்டு பெரிய அகலமாக வச்சு 2 பக்கமும் ட்ரக்கு வர்ற அளவுக்கு வச்சு உள்ளே வந்து சுரங்கம் தோண்டி அண்டர் கிரவுண்டு மிசைல் சிட்டியாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிட்டி. இதுவே ஈரானே இப்படி அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுடைய ஆயுத பலம் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அவங்க எங்க தான் வச்சிருக்காங்க ஆயுதத்தை அப்படிங்கிறது வச்சிருக்காங்கல்ல, வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவனோட ஆயுத குடன் வந்து அமெரிக்கா. இந்த 2.5 வருஷமா காசா மேலே அடித்தாங்கல்ல, அப்புறம் இடையில ஹிஸ்புல்லா மேலேன்னு சொல்லி லெபனான் மேலே அடித்தாங்கல்ல, அப்புறம் 2025 ஜூன் ஜூலையில் இவங்க மேலே அடித்தாங்கல்ல, ஈரான் மேலே. அப்புறம் ஈரான் திருப்பி தாக்கும்போது 12 நாள் போரில் திரும்ப இவங்களும் தாக்குனாங்கல்ல. இதெல்லாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி கப்பலாக அந்த பக்கம் மெடிட்டரேனியன் சி வழியே கப்பலாக ஹைஃபா துறைமுகத்தில் வந்து இறங்குச்சுல்ல. அப்போ இவங்களோட ஆயுத குடன் வந்து அமெரிக்கா. அதனால் இவங்களுக்கு வந்து இல்லை, நம்ம ஜெனரலாக போட்டால் இவங்க வேணும் இவங்க வேண்டான்னு இல்லை. இஸ்ரேல் வந்து ஆயுத பலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு. அந்த ஆயுத பலத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கம்பேரிட்டிவ் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இவங்க வந்து ஃபைட்டர் ஜெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இஸ்ரேலா ஃபைட்டர் ஜெட் இவ்வளோ இது மிசைலும் இருக்குது. அதை தாண்டி ஃபைட்டர் ஜெட் ரொம்ப ஸ்ட்ராங்கு. F-35 நிறையா அமெரிக்காவோட தான், பட் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட வேட்டை நாய் தானே இங்கே கொடுக்கணும்ல, கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபைட்டர் ஜெட்டு இவன் 2000 கிலோமீட்டர்னாலும் பறந்து போய் அங்கே வந்து 2 மிசைலை போட்டு வந்துடலாம். ஓகே, இவங்க எப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டில் கம்மி, ஆனால் 2000 கிலோமீட்டரில் 4000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வந்து மிசைல் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஈரான்லேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா இங்கே 1200 கிலோமீட்டர் வந்து 1100லேருந்து 1200 கிலோமீட்டர் தான் இஸ்ரேல் மொத்த நிலப்பரப்பும் அடங்கிடுது. இவன் 4000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அப்போது கரெக்டாக துல்லியமாக அடிக்கிறேன்னா சரி, இப்போ அடிக்கிற ஒரு 100 வச்சுருக்கான் 200 வச்சுருக்கான்னா இங்கே அடிக்க திரும்ப வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சோழி முடிஞ்சிடும். அவன் கேட்டால் 15000 மிசைல் வச்சுருக்கின்றான். அது இல்லாமல் என்ன அவனுடைய பெரிய விஷயம் என்னென்னா,
இவங்களோட வான் பாதுகாப்பு எப்படின்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணிட்டு எப்படி வந்து அதை வீக் பண்ணுறது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. வான் பாதுகாப்பு ஸ்ட்ராங்காக இருக்கத்தான் செய்யுது. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த மிசைல் இருக்கு இல்லையா, வான் பாதுகாப்போட மிசைல் இருக்கு இல்லையா, அது வந்து தீர 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 வைக்கணும். அதுக்கு நம்ம ட்ரோன் போனால் போதும். ட்ரோன் வந்து $25,000. இவன் வந்து கிளம்பி போய் அடிக்க போகிறது வந்து $10,00,000. அப்போ ஒரு $25,000 அடிக்கிறதுக்கு $10,00,000 போய் அடிக்கணும். அவனை தீர வச்சுருவோம். இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு 16 ஒரு 20 24 இது வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு இதுலேயும் மிசைல் வச்சுருக்கான்னா ஒரு 50 இடத்துல வச்சுருக்கான்னு வச்சுக்கோமே. 50 இடத்துல தீர வச்சுட்டாங்க. அடுத்து திரும்ப ஃபில்லப் பண்ணணும்ல. ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 மணி நேரத்துக்கு இடையில இந்த 50 இடத்துலையும் இந்த தீர வச்சுட்டு 50 100 அப்படின்னா ஒரு 2000 2500 வான் பாதுகாப்போட மிசைல் இருக்குல்ல, அது வந்து தீர்ந்து போச்சு. அப்போ வந்து பெரிய இதை ட்ரோனை வச்சு முதல்ல இங்கே தீர்த்துறது, தீர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிசைல் போயிட்டு அடிக்கிறது. அப்படித்தான் வந்து வெற்றிகரமாக அடித்தான் இஸ்ரேலை ஈரான் அடித்தான். ஏன்னா அவனுடைய ஸ்டடி, அவன் பிஹெச்டி படிச்சிருக்கான்ல, அந்த பிஹெச்டியில் நம்பர் 1 இவன் எப்படிலாம் அடிப்பான், அவன் வான் பாதுகாப்பு எப்படி இருக்கு, அப்புறம் எந்தெந்த டைமில் அடிப்பான்னு எல்லாத்தையும் பார்த்து. இந்த நிலைமையில் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ அவங்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மேலே வந்து இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. ஆமாங்க, நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணா எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. போர் நிறுத்தம் வேணும், நான் நிறுத்த சொல்லலை, ஆனால் போர் பேச்சுவார்த்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி. என்ன இந்த குழப்பமான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அவர் சொல்கிறதுக்கு வந்து முன்னாடி ஒரு இதை சொல்லுவாங்க, ஹரியப் சுலோலி அப்படிம்பாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? வேகமாக சீக்கிரம் சுலோலி, ஹரியப் சுலோலி, வேகமாக மெதுவாக, வேகமாக மெதுவா. இதில் ஒரு வடிவேல் இதில் சொல்லுவாங்க, வேகமாக கொஞ்சம் மெதுவாக எடுங்க. யோ என்னையா வேகமாக எடுக்க சொல்றியா மெதுவாக எடுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து நான் வந்து நெதன்யாகுவை வந்து நீ எப்படி நீ லெபனானில் அடித்த உடனே, பெய்ரூட்டில் அடித்த உடனே ஈரான் வந்து அடிக்கிறாங்க, நீ திருப்பி தாக்காத, 2 நாள் வெயிட் பண்ணு. ஈரான் வந்து எப்படியும் அடிக்க போகிறான், ஓகே, நீ திருப்பி அடிக்காத, அவங்களோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒரு 60 நாள் ட்ரூஸ்க்காக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா நெதன்யாகு அப்படின்னா, அது வந்து போயா பொறுமையாக இருக்கவா, என்ன ஒருத்தன் அடிக்கிறான். இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன வரலாறு எப்படி இருக்கிற 50 வருஷமாக நீங்கள் வரலாறு எப்படி, சுற்றியே உள்ள நாடுகளை இஸ்ரேல் அடிப்பான், மற்ற அத்தனை அரபு நாடுகளும் இன்க்ளூடிங் ஈரான் வேடிக்கை பார்ப்பாங்க. அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா அறிக்கை விடுவாங்க, இஸ்ரேல் பண்ணுறது தப்பு அப்படின்னு அறிக்கை விடுவாங்க. அதை தாண்டி அடிக்கிறதுக்கான தைரியம் வந்ததே இல்லை. வரலாற்றில் முதல் முறையாக, ஓகே, இத்தனை வருஷம் வரலாற்றில், நீங்கள் கடந்த 100 வருஷம் 200 வருஷம் வச்சுக்கோங்க, இல்லை 1948 கணக்கு வச்சுக்கோங்க, இத்தனை வருஷம் வரலாற்றில் நீ லெபனானை வந்து அடித்ததுக்காக, ஓகே, திருப்பி நீ அடிக்காத, நான் ஒன்றே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஈரான் அடிக்கலை, லெபனான் அடிக்கிறான் இஸ்ரேல், நீ லெபனான் அடித்தா நான் அடிப்பேன்னு சொல்லி இங்கே தேடி வந்து அடித்து வரலாற்றில் முதல் முறையாக முத்திரை பதிச்சது ஈரான். அப்போ நான் எப்படி திருப்பி அடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம திருப்பி அடிச்சிட்டாங்க. அடித்தா ஓகே, உனக்கு எனக்கு நான் உன்னை அடித்தேன், நீ என்ன அடித்த, திருப்பி நீ வந்து லெபனானை ஏதாவது திரும்ப தொட்ட அப்படின்னா என்னோட அடி இன்னும் வந்து வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடையில் வந்து இப்போ வந்து 9ஆம் தேதி காலையில் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸ்டோரேஜ் இதை அடிச்சிட்டாங்க அங்கே இஸ்ரேல். என்ன, இஸ்ரேலுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நெதன்யாகு உயிர் வாழ முடியும். அதான் நீங்கள் சொன்னீங்களா, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, எக்கச்சக்கமான வழக்கு இருக்குது. அது ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அமைதியாக முடிஞ்சு போச்சு, ஈரானோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அப்புறம் லெபனான் அடி இல்லை, இது ஒன்றும் இல்லை, ரைட், ஓகே, அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா அடுத்து 1 வாரம் 2 வாரத்தில் வந்து அவரை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அடுத்து வேற, அதனால அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற. ட்ரம்ப் வந்து என்ன சொல்ற, இன்னும் 2-3 வாரங்களில் வந்து போர் நிறுத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது சூழல் ட்ரம்ப் சூழல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரம்ப் சூழல் அவர் வந்து அங்கேருந்து போர் நிறுத்தியே தீரணுன்ற ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சூழல் இருக்கார், ஒரு இக்கட்டான சூழல் இருக்கார். ஆனால் அந்த இக்கட்டான சூழல் வந்து போர் நடத்தியே தீரணும் இக்கட்டான சூழலில் இவர் இருக்கார், நெதன்யாகு. ஓகே, இவன் என்ன பண்ண, என்னை எவ்வளோ அடிக்கிறியோ, இவ்வளோ அடித்தேன்னா நான் இவ்வளோ அடிப்பேன், என்னை இவ்வளோ அடித்தேன்னா நான் இவ்வளோ அடிப்பேன், எவ்வளோ வீரியம் அடிக்கிறியோ அவ்வளோ வீரியமாக நான் திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற இடத்துல ஈரான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த அந்த பேச்சுவார்த்தை அல்லது அடுத்த கட்ட அக்ரிமெண்ட் ஏதாவது பேசணும் அப்படின்னா லெபனான் ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெபனான் இதுக்குள்ளே சேர்ந்தது, எங்கள் பேச்சுவார்த்தையில் லெபனான் சேர்ந்துருக்கு. இப்போ இன்றைக்கி புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவும் அதில் சேர்ந்துருக்கு.
இஸ்ரேல் வந்து காசாவை தொட்டாலும் நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம் அப்படின்னு இன்னைக்கு சேர்த்துருக்காங்க. என்னடா இது புதுசு புதுசாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கை ஓங்கிட்டு இருக்கு. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு வந்து முந்தா நாள் வந்து, ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அடிக்காமல் இருங்க அப்படின்னு சொன்னால் கேட்காம அடிச்சாச்சா, என்னதான் செய்யறது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரேல் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அமெரிக்கா எனும் பாம்பு படம் எடுத்து நம்மளை கொத்த துவங்கி விட்டது. எப்படி அதாவது இஸ்ரேல்ல நெதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆமா யூதர்கள் வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவில் யூதர்கள் வந்து 60 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்றது யூதர்கள். அப்புறம் உலகத்தின் நிறைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்றது யூதர்கள். ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் அவங்க ஆரம்பிச்சதானே. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட், அதில் வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி ஆரம்பிச்சு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் மீடியா எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியா அவங்க கையில் தான் இருக்குது. எதை எடுத்தாலும் வந்து ட்ரம்ப் ஒழிக நெதன்யாஹூ வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமானதும் அவங்க கையில் இருக்குது. அவங்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இருந்துச்சு இல்லையா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி அரபு நாட்டு செய்திகளை போகிற அல்ஜசீரா சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இந்தியாவில் வந்து எப்படி பண்ணாலும் வேறு மாதிரி அது, அப்புறம் வேறு எங்கேயும் பெருசாக பண்ண முடியல. ஓவராலாக வந்து அவங்க கை வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்கா வந்து அவங்க குடிமை வந்து அவங்க கையில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டோன்னே ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு சிக்கல். அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு வந்து ரொம்ப பரபரப்பாக்குனான்னா அவனை வந்து ட்ரம்ப் வந்து நீ சின்ன பிள்ளையில பூரா சிதைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸான தண்டனை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரம்ப் ஒன்றும் செய்ய முடியாமல், எப்பா நான் வந்து உன்னை போர் நிறுத்தம் தான் பண்ண சொன்னேன், நீ திருப்பி அடிக்காதுன்னு சொல்லலை. ஏதோ வந்து இந்த நல்லவன் படத்தில் வந்து நீ வந்து கயிறு கட்டி விட்டேங்கிறதுக்காக நீ வந்து அடி வாங்கிட்டு வர சொன்னேன், அடிச்சுட்டு வர அடிச்ச நீ, அதாவது நீ வம்பு சண்டைக்கு போகாதன்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி இவர் வந்து என்னத்தை சொல்லுவார் நெதன்யாஹூ வந்து, எப்பா நான் வந்து உன்னை போர் நிறுத்தத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து அமைதியானு சொன்னேன், ஆனால் அதுக்காண்டி அவன் அடிச்சானே திருப்பி அடிக்க வேணாம் நான் சொன்னேன், அது அந்தந்த சூழலை பொறுத்து நீயே முடிவு பண்ணிக்கோ. அதான் இதோட தொடர்ச்சி அவர் ட்ரம்ப்புடைய வார்த்தையில் எப்படி வருது அப்படின்னா, நாங்கள் நினச்சோம்னா நாங்கள் ஈரான் மேலே தொடர்ந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம், ஆனால் அதன் பிறகு வந்து பொதுமக்கள் பலியாவாங்க, ஹார்மஸ் நீரிணையை வந்து திறக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும், அதனால டாக்குமெண்ட் வைஸாக நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பொதுமக்கள் மேலே வந்து சொல்கிறாரு. அவ்வளோ அக்கறை உள்ள ஆளு மாதிரியா தெரியுது.